இந்த 90s கிட்ஸ்லாம் நிறைய பேர் கல்யாணம் ஆகாம சுத்திட்டு இருக்கோம் சார். அது ஒண்ணு இல்லைங்க ஐயா, கல்யாணம் ஆகும்? இவங்களும் 90s கிட் தான். ஆமா சார். அந்த வேதனையில பேசுறாங்க. கண்டிப்பா. அந்த மன உளைச்சலுக்கு ஒரு தீர்வு கொடுங்க ஐயா. புரியுது. ஐயோ பாவம். புரியுது. அதாவதுங்க, இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, அவர் பிளட் டெஸ்ட் பண்ணுறாரு, வேறு ஏதோ டெஸ்ட் பண்ணுறாரு, எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, மற்ற ஏதோ யூரின் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு எல்லாம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அதோடைய ரிசல்ட் என்னங்கிறத அவர் சொல்லுவார். டாக்டர் மேலே கோச்சிக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. என்னங்க நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டீங்க அப்படின்னு டாக்டர்கிட்ட கோச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா, 2 ஜாதகத்தை கொண்டு வந்து சார் பொருந்திருக்கா இல்லையான்னு கேட்டால் பொருந்தலைன்னா பொருந்தலை, பொருந்திருக்குன்னா பொருந்திருக்கு, இதுதான் எங்கள் வேலை. அதில் எங்களுடைய பர்சனல் வெறுப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. தீபிகா, கல்யாணத்தை பத்தி கேட்டாலும் உன்னை பத்தி வரும்பொழுது அது டாக்டர் கிட்ட போயிடுதுமா. என்ன பண்றது என்னன்னே தெரியலமா. அது முடியல. அந்த மாதிரி தான் எப்படி அந்த மருத்துவர்கள் வந்து அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி நாங்கள் ஜோதிடர்கள் வந்து அந்த ஜாதகத்தை பேஸ் பண்ணி இந்த ஜாதகத்துக்கு இப்படி இருக்கும், இந்த ஜாதகத்துக்கு இந்த பீரியடில் திருமணம் நடக்கும், இந்த தசை வந்தால் இந்த திருமணம் நடக்கும், இந்தந்த நட்சத்திரங்கள் பொருந்தும், இந்தந்த நட்சத்திரங்கள் பொருந்தாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து. ஏன்னா ஒரு சில ராசியில் ஒரு சில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 27 நட்சத்திரத்தில் 8 தான் பொருந்தும்.